சபாநாயகர் பதவியை அலங்கரிச்சவர்கள்ல ஒருவரான முனுவாதியை சட்டப்பேரவைக்கு அனுப்பி வைத்து அழகு பார்த்த தொகுதி திருப்பூர் தொகுதி. புகழ்பெற்ற சுற்றுலா தலமான மாமல்லபுரத்தை உள்ளடக்கிய இந்த தொகுதி 1952 தொடங்கி இதுவரைக்கும் ஒரு இடைத்தேர்தல் உள்பட 13 தேர்தல்களை சந்திச்சிருக்கு. இங்க சம அளவுல இருக்கக்கூடிய ஆதி திராவிடர்களும் வன்னியர் சமுதாயத்தினரும் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பவர்களா இருக்காங்க. இவர்களுக்கு அடுத்தபடியாக தான் யாதவர், முதலியார், மீனவர்கள், நாயுடு, ரெட்டியார், இஸ்லாமியர் என பல்வேறு சமூகத்தினரும் பரவலா வாழ்றாங்க. இந்த தொகுதியில கடந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பாலாஜி 94,000 வாக்குகளை பெற்று சுமார் 2,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றியும் பெற்றிருந்தாரு. இவருக்கு அடுத்தபடியாக வந்த பாமகவின் திருக்கச்சூர் ஆறுமுகத்திற்கு 92,000 வாக்குகள் கிடைச்சிருந்தது. நாம் தமிழர் கட்சியினுடைய மோகன சுந்தரிக்கு 20,000 வாக்குகள் கிடைச்சிருந்தது. வரும் தேர்தலில் தற்போதைய எம்எல்ஏவான பாலாஜிக்கு மீண்டும் சீட்டு தருவதா திமுக தரப்புல இருந்து உத்தரவாதம் தரப்பட்டுள்ளதா தெரியுது. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்றதுனாலேயே பாலாஜிக்கு தான் மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பேசப்படுது. பாமகவும் செல்வாக்கு படைத்த இந்த தொகுதியில அந்த கட்சியினுடைய திருக்கச்சூர் ஆறுமுகம் மறுபடியும் சீட் கேட்கிறாரு. அதிமுக சார்பில் களம் காண அக்கட்சியின் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளரான ஆறுமுகமும் முன்னாள் எம்எல்ஏவான மனோகரனும் மல்லு கட்டிட்டு வராங்க. கடந்த தேர்தலில் 20,000 வாக்குகளை பெற்றிருந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் பிரிக்கப்படும் அப்படின்னு பேசப்படுது. அதற்கு காரணம் தாவேக. ஆக வரும் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாமகவுக்கும் இடையேதான் போட்டி இருக்கும் அப்படின்றது கணிக்கப்படுது.